இந்த சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வளமான நலமான கரங்கள் மிக ஆசீர்வாதமா மகிமையா உங்களை நடத்த போகுது. ஆண்டவர் இந்த நாளை மாத்திரம் உங்களுக்கு தரவில்லை, இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரிடத்துல நீங்க ஒரு உதவியை கேட்டீங்கன்னா உடனே அவர் உதவியை கொடுக்க மாட்டார், முதல்ல வார்த்தையை கொடுப்பாரு. அந்த வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய உதவிகள் அந்த நாள்ல அழகா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் வேணுமா, உடனே ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்டார், வார்த்தையை தான் கொடுப்பாரு. ஐஸ்வர்யம் வேணுமா, உடனே ஐஸ்வர்யத்தை கொடுக்க மாட்டார், வார்த்தையை தான் கொடுப்பாரு. வார்த்தை உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆகவே இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் வேணுமோ அதையெல்லாம் ஆண்டவர் வார்த்தைக்குள்ள வச்சிருக்காரு. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வார்த்தை மாம்சமானது என்று சொல்லப்பட்டது போலவே வார்த்தைக்குள்ளா இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இந்த நாள்ல உங்க லைஃப்ல வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு அப்பா நமக்கு தரக்கூடிய வார்த்தையை கவனிச்சு நம்ம கேட்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பா இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, திகையாதீர், கலங்காதே, பலம் கொண்டு திடமனதாயிரு, தைரியமா இருங்க. பி போல்ட், பி கரேஜ், பி ஸ்ட்ராங். தைரியமா இருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்பா சொல்றாரு, நீ போகிற இடத்தெல்லாம் அப்பா உன் கூடவே இருப்பாரா. கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதே கிடையாது, உங்களை கைவிடுவதே கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா செய்யுங்க. என்ன காரியத்தை நடப்பிக்கணுமோ ஞானத்தோடு விவேகத்தோட தைரியமா காரியத்தை நடப்பீங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. படைச்ச தெய்வமே உங்க பக்கத்துல இருக்கிறாரு. படைத்த தெய்வமே உங்களுக்கு சகாயம் பண்ண உங்க கூடவே இருக்கிறதுனால நீங்கள் பதற வேண்டிய, கலங்க வேண்டிய, சிதற வேண்டிய அவசியமே கிடையாது. வல்ல தேவன், வாழ வைக்கிற தேவன் உங்க கூடவே இருக்கிறார். அப்ப இந்த நாள்ல நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு இந்த சனிக்கிழமை 6ஆம் தேதி இந்த செப்டம்பர் மாசத்துல அப்பா என் கூட பேசியிருக்கிறாரு. திகையாதே, கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூடவே வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு என்ற வார்த்தையை நம்பி இன்னைக்கு உழைக்க, இன்னைக்கு பிரயாசப்பட காரியங்களை மேற்கொள்ளுங்க. பதட்டப்படாம, பயப்படாம காரியத்தை நடப்பீங்க. படைத்த தேவன் உங்க கூடவே இருப்பார். உங்க கூடவே இருந்து அவர் இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் பெரியவைகளா இருக்க போகிறது, பயங்கரமா இருக்க போகின்றது. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலையும் படைத்த தேவன் என் சார்பில் இருக்கிறார், எனக்கு ஃபேவரா இருக்கிறார், எனக்கு ஃபாரா இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு காரியங்களை நகர்த்துங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, கடல் மேல் நடப்பது நீர்தானா? கடலின் மேல் நடப்பது நீரே என்றால் நானும் நடக்கும்படி கட்டளையிடும், அதாவது ஒரு வார்த்தையை சொல்லும் அப்படின்ட்டு பேதுரு கேட்கிறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு பேதுருவை பார்த்து, பேதுருவே வா. ஆச்சரியமா இருக்கு. அப்பா கட்டளையிட்ட உடனே, வார்த்தையை சொன்ன உடனே பேதுரு இப்பொழுது படகில் இருந்து இறங்கி கடலில் நடக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் கடல் தண்ணி மேல நடக்கிறான். எவ்வளவு பெரிய அற்புதங்கள்ல, எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்கள் அன்பானவர்களே. ஆண்டவர் கட்டளையிட்டார், ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டார். அந்த வார்த்தையின்படி நான் சமுத்திரமே ஆனாலும் நடந்து செல்வேன் என்ற நம்பிக்கையோடு கர்த்தரை பார்த்து நடக்க ஆரம்பிச்சான் பாருங்க. நடந்தான், தண்ணி மேலேயே நடந்தான். ஆனா எப்போ கர்த்தர் கட்டளையிட்டதை மறந்து, கர்த்தர் முன்னே இருக்கிறார் என்பதையும் மறந்து கடல் அலைகளுடைய சீற்றங்களை பார்த்தானோ அன்றைக்கே மூழ்கி போக ஆரம்பித்து விட்டான். நீங்களும் இன்னைக்கு கடலை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, கடன் தொல்லையை பார்த்துட்டு இருக்காதீங்க.
சிக்கல்களை பார்த்துட்டு இருக்காதீங்க, பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்காதீங்க. உடம்பு பிரச்சனை, மன பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, பயணத்துல பிரச்சனை, பாதையில பிரச்சனை, அதையே பேசிட்டு இருக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பிரச்சனையை பற்றி பேச பிறந்தவர்கள் அல்ல, பிரச்சனையை பார்த்து அதை பேசி துரத்த பிறந்தவர்கள். நீங்கள் குழப்பங்களை யோசித்து குழம்பி போவதற்காக பிறந்தவர்கள் அல்ல, குழப்பங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு தேவனுடைய கிருபையை பெற்ற தேவ பிள்ளைகள் நீங்கள். தேவனுடைய இரக்கமும் கரமும் உங்க கூடவே இருக்கிறதுனால லைஃப்ல குழப்பம் இருக்கா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அது உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் இருக்குதா, அது இருந்துட்டு போட்டோம், அது உங்க வீட்டுல இருக்கக்கூடாது. தொல்லைகள் இருக்கிறதா, அது இருந்துட்டு போட்டோம், அது உங்க லைஃப்ல இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா கர்த்தர் கட்டளையிட்ட அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்புங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ திகையாதே, நீ கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், பலம் கொண்டு திடமனதா இருங்கள். அப்பா உங்க கூடவே இருக்கிறார். இன்னைக்கு அவர் உங்க கூடவே இருக்கிறார் என்பதை நம்பி காரியத்தை நடப்பீங்கள். ஆச்சரியப்படக்கூடிய ஆசீர்வாதங்களை உங்க சொந்த வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். பிரச்சனையை பார்க்காம தேவனுடைய பிரசனத்தை பாருங்க, அதை நம்புங்க, ஆழமா விசுவாசிங்க. அழகழகான மகிமையான மேன்மைகள், ஏற்ற முன்னேற்றங்கள், மறுரூபங்களை நீங்கள் உங்கள் சொந்த வாழ்வில் காண ஆரம்பிப்பீர்கள். இன்றைக்கும் வார்த்தையின்படி நீங்கள் வளமாய் வாழ்வதற்காக உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபம் பண்றீங்களா? பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் கே ஜோசப் முருகன், அது போலவே திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் PM உதயசூரியன், சிஸ்டர் யு வித்யா தம்பதியார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரி வி ரூபா காந்தி, சிஸ்டர் S வனிதா, S ரக்ஷிதா, A தமிழரசன், M பிரகன்யா, இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையில தெய்வமே உம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு உம்முடைய பிரசன்னத்திற்கு நெருங்கி வந்து அடியேனோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னைக்கு சில பதற்றம், ஒரு பயம், ஒரு சோர்வு, ஒரு சலிப்பு, ஒரு வருத்தமுடைய பிள்ளைகளுக்கு இருக்குமே. ஆனால் இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தையின்படி பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார் என்ற சத்திய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் தங்களை மெருகேற்றிக் கொள்ள, வார்த்தையின்படி தங்களை திடப்படுத்திக் கொள்ள, கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார், நான் பதறுவது கிடையாது என்ற ஒரு தைரிய நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகள் முன்னோக்கி செல்ல சகல ரகமான கிருபைகளை நீர் உடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான ரகத்திலே இந்த நாளிலே தந்து நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய மனதிலும் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய சோக, சங்கட, வாத, வருத்த பலவீனங்களை நீக்கி போட்டு தைரியத்தையும் உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக ராஜா. அதுபோலவே இன்றைக்கும் நாளை தினத்திலேயும் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண நாட்கள் காண்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனே, ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய புதிய ஆண்டுகளை சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு புதிய வளமான நலமான கிருபைகளை நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் வருஷிக்க செய்து உங்க வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக மகிழ்ச்சியான, சந்தோஷமான, மங்களகரமான ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காணும்படிக்கு மனதார உடைய பிள்ளைகளை வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க.